சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். முதல்ல இந்த சம்பவம் எதனால் நடந்தது, இதற்கு யார் பொறுப்பு? இது வந்து இட்ஸ் எ டெக்னிக்கல் எரர் ஆர் ஹியூமன் எரர் சார்? ஃபுல் டேங்க் ஃபியூல் அப்படியே அந்த ஏர்கார்டு விழுந்துனா, ஏர்கார்டு உங்களுக்கு தெரியும் ஃபியூல்லாம் அந்த விங்கில் தான் அதை லோட் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் கால்ட் செல்ஸ். சில ஏர்கார்டில் ஃபியூஸ்லாஜில் கொஞ்சம் ப்ரொவிஷன் இருக்கும். அப்படியே விழுந்து உடஞ்சி உங்கள் ஏர்கார்ட்டை சுற்றி ஒரு கெரசின் வளையமும் அதில் ஒரு நெருப்பும் இருந்தால் எப்படி இருக்கும் சொல்லுங்கள். இதுதான் நடந்தது. இந்த ஏர்கார்ட்டோடைய விலை என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? எவ்வளோ சார்? சும்மா ஒரு கெஸ் பண்ணுங்களேன். எனக்கு தெரியல, என்னால் அனுமதிக்க முடியும். அக்வைர்டு பொசிஷனோட இன்னைக்கு வேல்யூ 900 crores சார். மே டே கால்ங்கிறது வந்து விமான பைலட்டும் சரி, ஷிப்ல கேப்டனும் கடைசியா என்னுடைய கடைசி நிமிடங்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி அர்த்தம். மேடே கால்னு சொன்னாங்க. மேடே கால்ங்கிறது யூனிவர்சல் ப்ரொசீஜர். ஓ, என்னுடைய கடைசி நிமிடங்கள் அது. ஆமா, அவங்களுக்கு இது கடைசி நொடிகள் இல்ல சார், அது எங்க கண்ட்ரோல்ல இல்ல, என்ன நடக்கும்னு தெரியாதுன்னு சொல்றதா? இல்ல இல்ல, அதுதான். நிறைய ஏஷியங்கள் சொல்றாங்க சார், இந்த விபத்தை பொறுத்தவரையில் இது வந்து ஃபியூல் அதிகமா நிரம்பி இருந்ததுனால அது விழுந்ததும் வெடித்து விட்டது அப்படின்றாங்க. ஒண்ணு இட்ஸ் கால்ட் ஏர்கிராஃப்ட் டர்பைன் ஃபியூல், ATF. அந்த ATF எப்படின்னாக்க அது கெரசின்ங்க, ஹை பியூரிட்டி கெரசின். நம்ம வீட்ல எல்லாம் கெரசின் இருக்கு இல்லையா? ஆமா. அந்த கெரசின் ஸ்டவ் நீங்க யூஸ் பண்ணுங்க, லேசா ஒரு சூட் ஒன்று ஃபார்ம் ஆகும் அந்த பாத்திரத்து மேல. அது வந்து 0.5 0.6 ஸ்பெசிபிக் கிராவிட்டி இருக்கும். 0.8ங்கிறது 100% பியூர். இது 0.79. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஏர்கிராஃப்ட் இப்படி ஏர்போன் ஆகுது, அப்படியே இறங்கிட்டு இருக்கு. ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல இன்ஜினுடைய பவர் வந்து ஜென்ரேட் ஆகல, அப்படியே வந்து ஏர்கிராஃப்ட் அப்படியே மேல போனோம், அப்படியே இறங்குதுன்னா அதனுடைய பவர் ஏதோ கம்மியாகுது. இன்ஜின் ஃபெயிலியர் ஆயிருச்சுன்றீங்களா? இன்ஜின் ஃபெயிலியர் இல்ல, இன்ஜினுடைய பவர் ஜென்ரேட் ஆகல. அந்த விஸ்வகுமார் ரமேஷ்ன்றவர் மட்டும் எப்படி சார் அவர் அந்த ஒரு இதை எடுத்திருக்காரு? அவர் வந்து நிச்சயமா அவர் எந்த மதத்தை சார்ந்தவராக இருக்கலாம், மொத்தமா கடவுளுடைய ஆசீர்வதிக்கப்பட்டவர் தான் சார். ஓகே. இல்லைன்னா 625 அடி. ஆமா, 625 அடினாக்க ஒரு இங்கேருந்து ஒரு சீலிங்னா ஒரு 12 அடி. ஒரு 30வது மாடியிலேருந்து விழுந்தவர் ஒருத்தர் எங்கேயா போயிடுச்சு, நீங்க பாத்திருக்கீங்களா? அவர் எமர்ஜென்சி எக்ஸிட்லயே வந்தாரான்றது டவுட்ன்றீங்களா நீங்க? எமர்ஜென்சி எக்ஸிட்ல சான்ஸே கிடையாது. ஏன்னா எமர்ஜென்சி எக்ஸிட்ல இருக்கிற இன்ஜின் தான் ஃபயர்ல இருக்க. சரி, நீங்க வந்து எப்படி தப்பிச்சிருப்பார் சார்? நான் தான் சொல்றேன் கேளுங்க. அது என்ன ஆயிருக்குன்னாக்க அவர் அப்படியே தூக்கி போட்டிருப்பாங்க அந்த விழுந்த இம்பாக்ட்ல. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஏர் இந்தியா நிறுவனத்தினுடைய முன்னாள் பொது மேலாளர் திரு மோகன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் மோகன் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஒரு துயரமான சம்பவத்தில் உங்களை அழைத்து இது குறித்து ஒரு பேட்டியை எடுக்க வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. முன்னாடியே நம்ம அறிமுகம் நிறைய பேச வேண்டியது, ஆனால் இந்த சம்பவம் குறித்து பேச வேண்டிய இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அகமதாபாத் விமான விபத்து என்பது இந்தியாவையே உலுக்கி இருக்கிறது அப்படின்னு தான் சொல்ல முடியும். விமானத்தில் பயணித்த அத்தனை பேருமே இறந்து போயிருக்காங்க, ஒரே ஒருத்தர் மட்டும் தப்பிச்சிருக்காரு. அது பெரிய விஷயம். அவ்வளோ பெரிய விபத்தில் நீங்கள் கூட ஏற்கனவே நேற்றைக்கு பேசின சில வீடியோக்கள்ல நான் பார்த்தேன், ஒருத்தர் தப்பிச்சிருந்தாலும் அது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது நடந்திருக்கிறது. ஏர் இந்தியா நிறுவனத்தின் விமானம் இது. இன்னைக்கு தனியார் மயமாக்கல் ஆயிருக்கு. அதை டாடா நிறுவனம் அதற்கு வந்து இழப்பீடுகள்லாம் இறந்து போன குடும்பத்திற்கு 1 கோடின்னு எல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. முதல்ல இந்த சம்பவம் எதனால் நடந்தது, இதற்கு யார் பொறுப்பு? இது வந்து இட்ஸ் எ டெக்னிக்கல் எரர் ஆர் ஹியூமன் எரர் சார்? இல்லை, நீங்கள் வந்து ஸ்டோரியோட ஃபர்ஸ்ட் பேஜுக்கு போகிறது போல கடைசி பக்கத்துக்கு வந்துட்டீங்க. இந்த ஏன் நடந்தது, எப்படி நடந்ததுங்கிறத வந்து என்கொயரி தான் சொல்ல முடியும். நம்ம பார்த்தது எல்லாமே இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலேயோ இல்லைன்னா வந்த விஷுவல்ஸ் தான். பார்த்தது என்னன்னாக்க 1:38க்கு ஏர் இண்டியா நிறுவனத்தின் 787 ஏர்கிராஃப்ட் AI-171 அகமதாபாத் டு லண்டன் போகிற ஃப்ளைட்டு 138 140 ஏர்போன் ஆகிருக்கு. 4வது நிமிடத்தில் அப்படி ஏர்கிராஃப்ட் அப்படியே போய் பக்கத்தில் இருக்கிற ஒரு குடியிருப்பு பகுதின்னு அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது அது ஒரு மெடிக்கல் காலேஜ் உடைய டாக்டர்ஸ் ஹாஸ்டல்னு. அந்த ஏரியா, அந்த மெகானி நகர்ன்றது வந்து முழுக்க குடியிருப்பு பகுதி தான். குடியிருப்பு பகுதி தான். அதாவது அந்த மருத்துவ கல்லூரி விடுதி மேல விழுந்தது, கொஞ்சம் தள்ளி விழுந்திருந்தா ஒரு 25,000 வீடுகள் இருக்கிற இடத்துல விழுந்திருக்கும்ன்றாங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு தெரியும். எதனால் நடந்தது, எப்படி நடந்ததுங்கிறதுக்கு விபத்து நடந்தாச்சு. இந்த விபத்து எதனால் எப்படி நடந்திருக்கணும், எதனால் நடந்ததுங்கிறதுக்கு
நிறைய ஸ்டெப் இப்போ ஃபாலோ பண்ணோம். இது எப்படின்னாக்கா இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நேற்று இந்த விமான விபத்துங்கிறது நார்மலாக ஒரு வீட்டில் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்டோ இல்லைன்னா ரோட்டில் இருக்கிற ஒரு காரு இல்லைன்னா பஸ்ஸு தீ பிடிச்சதுனால அணைக்கிற அந்த சிஸ்டம் இல்லை அதுக்கு. ஏன்னா ஏரோப்ளேனுடைய தீயை வந்து அணைக்கிறதுக்கு கேட்டகரி 3 ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்னு ஒன்று இருக்குது. அந்த கேட்டகரி 3 ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் எப்படின்னாக்க தண்ணி அடிக்காது, உஸ்ஸுன்னு தண்ணி அடிக்க முடியாது. அது மேலே ஃபோம் நுரை, அந்த நுரையை போட்ட உடனே அது என்ன பண்ணணும், அப்படியே அந்த தீ பிடிக்கிற இடத்த அப்படியே அமிக்கிடும். அமிக்கிறோட தீ வந்து நார்மலாக இப்போ நீங்கள் உங்களுக்கு பிரின்சிபல் தெரியும்னு நினைக்கிறேன், தண்ணியை நீங்கள் அடிச்சிங்கன்னா முதல்ல பற்றிக்கிற ஏரியா வந்து குளுமையாக்கி அப்புறம் தான் தீயை கட்டுப்படுத்தும். இந்த இடத்துல மொத்தமாக ஒரே அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட இன்ஃபர்மேஷன் பிரகாரம் மத்தியானம் 2:40 தீயை அணைச்சிட்டாங்க. அது என்ன ஆச்சுனாக்க 40-45 ஆம்புலன்ஸ் வர வேண்டியிருந்தது. அதே சமயத்தில் தேசிய பேராண்மை NDRF அவங்க குரூப் தான் முதல்ல வந்திருக்காங்க. அவங்கள அசிஸ்ட் பண்ணுறதுக்காக காந்தி நகர்லேருந்து ஒரு ஆர்மி பட்டாலியன் வேறு வந்திருக்கு, இன் அடிஷன் டு ஸ்டேட் போலீஸ். இப்போது முதல்ல ரெக்கவரி ஆகிருக்கு. சாயங்காலம் ஒரு 7 ஆயிடுத்து. எல்லா அதில் 2-3 பிரச்சனைகள் இதில் இருந்தது. ஒன்று, விமானத்தில் வந்து காயமடைந்தவர்கள் இறந்தவர்கள், அது ஒரு குரூப்பு. இந்த மருத்துவக் கல்லூரியுடைய விடுதியில் இருந்தவங்க சாப்பிட்டுட்டு இருந்தவங்க, அந்த பிரச்சனை எப்படி ஜாஸ்தி ஆச்சுன்னா அந்த அகமதாபாத்காரங்கள்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் பான் சாப்பிடுவாங்க பத்தில். அந்த சமயத்தில் அந்த கார் பார்க்கு அந்த இடத்துல தான் அந்த ஏர்கிராஃப்ட் கிராஷ் ஆனதுனால கேஷுவாலிட்டி அங்கேயும் நிறைய இருக்குங்கிறதா என்னுடைய இன்ஃபர்மேஷன். விமான விபத்து அங்கிருந்து கீழே இருந்தவங்களையும் நிறைய பேர் பாதிச்சிருக்காங்க. அதை எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க அவங்கலாம். நிச்சயமா எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. மேலேருந்து ஏதாவது வந்து விழு நம்ம எதிரே நான் கொஞ்சம் டீப்பாக கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஆஸ் ஏ ஏர்போர்ட் GM அங்கே இருந்திருக்கீங்க. அதனால வந்து ஏர் இந்தியா விமானம் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த விமான சேவைன்றதே ஒரு விமானம் பயணத்தை தொடங்குவதற்கு முன்பாக என்னென்ன செக்கிங் எல்லாம் இருக்கும், என்னென்ன இதெல்லாம் பண்ணிட்டு தான் முறைப்படுத்தி விட்டு தான் பயணமே தொடங்கும். ஆமாம், நான் ஒன்று பண்ணுறேன், ஒரு எல்லா நேயர்களுக்கும் எல்லாருக்கும் புரிதல் இருக்க மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன், குவிக்காகவும் சொல்லிடுறேன். ஒரு ஏரோப்ளேன் நீங்கள் கொண்டு வந்து டார்மேக்கில் நிறுத்துறீங்க, அதாவது ஏர்கிராஃப்ட் பார்க்கிங்கில் இருக்குது சார். அந்த வண்டி இப்போ லண்டனுக்கு புறப்படுறது என்ன பண்ண போகிறதுங்கிறது உங்கள் கொஸ்டின். ஆமாம், அதுதான் முதல்ல அந்த ஏர்கிராஃப்ட் வந்து அந்த பயணத்துக்கு அந்த ஃப்ளைட்டுக்கு அது தயாரா அப்படிங்கிறதுக்கு வந்து இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் நோஸ்லேருந்து டெயில் இருக்கிற எல்லா காம்பனண்ட்டுக்கும், இப்போ நம்ம கேமரா வாங்கினாக்க இல்லைன்னா கம்ப்யூட்டர் வாங்கினாக்க டிவி வாங்கினா ஆப்ரேஷன் மேனுவல்னு ஒன்று கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரியே ஏர்கிராஃப்ட் வாங்கும்போதே மெயின்டெனன்ஸ் மேனுவல்னு ஒன்று கொடுப்பாங்க. ஓகே, அந்த மெயின்டெனன்ஸ் மேனுவல் எப்படின்னாக்க ஒவ்வொரு ஃப்ளைட்டுக்கு முன்னாடியும் சில செக்ஸ் இருக்குது. இத்தனை ஹவர் ஃப்ளை பண்ணதுக்கு அப்புறம் இந்த செக்ஸ் இருக்குது, இத்தனை ஹவருக்கு அப்புறம் இந்த செக்ஸ் இருக்குது. அதெல்லாம் அவங்க மேனுஃபேக்சரர் ஏற்கனவே போட்டு உங்ககிட்ட கொடுத்துட்டான். ஏர் இண்டியா நிறுவனத்தில் அவங்களுடைய இன்ஜினியர்ஸ் எல்லாருமே ட்ரெயின்டு பை போயிங் கம்பெனி ஆர் ஏர்பஸ் கம்பெனி. இந்த கேஸில் இது வந்து போயிங் கம்பெனி. போயிங் எந்த ஏர்கிராஃப்ட் 2 பேர் தான் பேசஞ்சர் ஏர்கிராஃப்ட் பண்ணுறவங்க இன்னைக்கு. அவங்களுடைய ஃபேக்ட்ரியில் ட்ரெயின்டு பீப்புள் இருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே ட்ரெயின்டு. இவங்க எல்லாருக்கும் லைசன்ஸ் உண்டு. இப்போ நம்ம கார் மெக்கானிக் மாதிரி டக்குன்னு போய் எடுத்துக்க முடியாது. ஓகே, இப்போ நார்மல் பஸ் ஓட்டுறவங்களும் வால்வோ பஸ் ஓட்டுறவங்களும் வேறுன்னு உங்களுக்கே தெரியும். வால்வோவில் ட்ரெயின் ஆனவங்க தான் வால்வோ. அந்த மாதிரி ஒவ்வொரு ஏரோப்ளைனுக்கும் சர்டிஃபிகேஷன் பண்ணணும். அவங்க ஒவ்வொரு வருஷத்துக்கும் 1 மாதம் ரெஃப்ரெஷர் வேற போகணும். ஸோ இன்ஜினியர்ஸ் வந்து அவங்களுக்கு நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது. அவங்களுக்கு ஒருத்தர் வந்து ஏர் ஃப்ரேம்ஸ், விமானத்துடைய வெளி பாகங்கள், இன்ஜின் அதனுடைய ரிலேட்டட்ஸ் இருப்பாங்க. சரி, இந்த மாதிரி இப்போ லேட்டஸ்ட்டாக 1990 அப்புறம் வந்த ஏர்கிராஃப்ட் எல்லாமே எலக்ட்ரானிக் ட்ரிவன். ஏன்னா இதெல்லாம் காம்பனன்ட்ஸ் எல்லாம் ரொம்ப இருக்கிறதுனால தேர் சம்திங் கால்டு ஏவியானிக்ஸ்னு ஒரு புது ஸ்டைல். அவங்க எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்ஸ். இவங்க ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பணியை பார்ப்பாங்க. ஏர் ஃப்ரேம் வந்து அவங்க செக் பண்ணுவாங்க, ஏவியானிக்ஸ் பண்ணுவாங்க, இன்ஜின் எல்லாம் பண்ணுவாங்க. இது எல்லாம் முடிந்தவுடன் ஏர்கிராஃப்ட் கம்ப்ளீட் கேபின் கிளீனிங், ஓகே, வேக்யூம் கிளீனர் வச்சு பண்ணுவாங்க. இது எல்லாமே செக்யூரிட்டியோட சூப்பர்விஷனில் நடக்கும். ஏர் இண்டியாவுடைய பாதுகாப்பு நிறுவனம், அவங்களுக்குள்ளே ஒரு போலீஸ் மாதிரி ஏர் இண்டியாவுக்குள்ளே ஒரு பாதுகாப்பு இருக்குது. நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது அரௌண்ட் ஒரு 50-100 பேர் வேலை செய்வாங்க போல தெரியுது. அப்போது ரொம்ப கம்மி சார் நீங்கள் சொல்கிறது. கம்மியா? நான் சொல்கிறேன் கேளுங்க. இன்ஜினியரிங் மட்டுமே ஒரு 20 பேர் வேலை செய்வாங்க. ஓகே, ஸ்வீப்பர்ஸ் ஒரு 8லேருந்து 10 பேர் வேலை செய்வாங்க. வேக்யூம் கிளீனர் வச்சு இமேஜின் பண்ணுங்கள். 238 + 30 260 சீட் இருக்கிறதுக்கு ஒவ்வொரு சீட்டையும் க்ளீன் பண்ணி ஒவ்வொரு சீட்டும் சாயிலாக இல்லாமல் இருக்கிறதுக்கு, அதாவது ஒரு அன்றைக்கி காலையில் கிளம்புறதுக்கு சொல்கிறேன் பண்ணி டாய்லெட்லாம் க்ளீன் பண்ணி ஒவ்வொரு சீட்டுக்கும்
பின்னாடி போட்டு பேசஞ்சருக்கு அந்த குஷன் வச்சு நம்ம அந்த இது சின்ன குட்டி தலகாணி மாதிரிகளா அதெல்லாம் வச்சு ஃபுல்லாக பண்ணுவாங்க. இதெல்லாம் லோட் பண்ணி கம்ப்ளீட்டாக ஸ்ப்ரே பண்ணி ஒவ்வொரு ரீடிங் லைட்டு சில பேசஞ்சர்லாம் சொல்லுவாங்க ஏசி ஒர்க் பண்ணல அதனால் அந்த ஃப்ளைட்டு கிராஷ் ஆகிடுச்சுன்னா அதெல்லாம் கிடையாதுங்க. உங்கள் காரில் ரேடியோ நம்ம அஜித் சினிமா மாதிரி தான் கண்ணாடி திருப்பினா ஆட்டோ எப்படி ஸ்டார்ட் ஆகும்பாங்களே அந்த மாதிரி ஏசி ஒர்க் காரில் உங்கள் காரில் ஏசி இல்லைன்னா அது காரோடைய சேஃப்டிக்கு இது இல்லையா. அது ஒரு அவங்களுக்கு புரிதல் இல்லைங்கிறதுனால சொல்கிறேன். எல்லாமே செக் பண்ணி வண்டியை ரெடி பண்ண உடனே கேட்ரிங் டிபார்ட்மெண்ட் இருக்குது, அவங்க வந்து சாப்பாடெல்லாம் லோட் பண்ணுவாங்க. எல்லாமே பேசஞ்சருக்கு என்ன யூடி கொலோன்லேருந்து டாய்லெட் ரெப்ளேஸ்மெண்ட்லேருந்து க்ரூவுக்கு கொடுக்க வேண்டிய ஹேண்ட்லிங் க்ளவுஸ் ஐஸ்கிரீம் சாப்பாடு வெஜ் நான்வெஜ் எல்லாத்தையும் அவங்க அந்த ஒரு ட்ரிப்புக்கு லோட் பண்ணுவாங்க. இவங்க எல்லாம் லோட் பண்ண உடனே பைலட் வருவார். அந்த இன்ஜினியர் அந்த சர்டிஃபை பண்ண இன்ஜினியர்ஸ் வந்து அவர்கிட்ட ஒரு புத்தகம் கொடுப்பாங்க. சார் இதெல்லாம் தான் இருக்குது. அவருக்கு ஒரு செக்லிஸ்ட், பைலட்டுக்கு ஒரு செக்லிஸ்ட் தனியாக இருக்குது. இப்போ நான் ஒரு கம்பெனிலேருந்து உங்கள் கார் வந்து அங்கே சர்வீஸ் கொடுத்தா நீங்கள் அப்படியே ஒட்டுன்னு வந்துடுவீங்களா? நீங்கள் வண்டியில் ஏறி உட்காந்து உங்களுடைய டிரைவிங் கம்ஃபர்ட்டுக்கு அது இருக்கான்னு பார்ப்பீங்கல்ல, எல்லாம் சரியாக இருக்காருங்க. அதே மாதிரி தான் எல்லா பைலட்டும் எல்லா டேக் ஆஃப்லையும் பண்ணுவாங்க. டேக் ஆஃப்க்கு முன்னாடி டேக் ஆஃப். இப்போ மெட்ராஸ் திருச்சி மதுரைன்னு போனால் மெட்ராஸ்லேருந்து கிளம்பும்போது பண்ணுவாங்க, அதே திருச்சிலையும் பண்ணுவாங்க, மதுரையிலையும் பண்ணுவாங்க. இந்த கிளீனிங் வந்து எக்ஸ்டென்சிவ். ஓகே, அது வந்து அந்த பிகினிங் ஆஃப் த டே. அதுக்கப்புறம் கேபின் குரூ வருவாங்க, அது விமான பணியாளர்கள் சொல்லுவாங்க, பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாம். அவங்க வந்து அந்த சாப்பாடெலாம் கரெக்டாக செக் பண்ணியிருக்கா, எல்லா சீட்லையும் நியூஸ் பேப்பர் வச்சுருக்காங்களா, குஷன் வச்சுருக்கா, அந்த கம்ப்ளி நம்ம பிளாங்கெட் வச்சுருக்கா, எல்லாம் செக் பண்ணுவாங்க. எல்லாம் செக் பண்ணி டாய்லெட்லாம் க்ளீனாக இருக்கா, ஸ்ப்ரே பண்ணியிருக்கா. சொன்னோன்னா பேசஞ்சர் அனௌன்ஸ் பண்ணாங்க. இதெல்லாம் ஏர்கிராஃப்ட் கட்டக்கங்க. ஓகே, இது எல்லாமே இதை தவிர ஒரு செக்யூரிட்டி சூப்பர்விஷன் நடந்துட்டு இருக்கும். பெரிமீட்டர் செக்யூரிட்டி ஏர்கிராஃப்ட் சுற்றி நடந்துகிட்டே இருப்பாங்க, ஆளுங்க பார்த்துட்டே இருப்பாங்க, யார் உள்ளே வராங்க யார் உள்ளே போகிறாங்க. அவன் உள்ளுக்குள்ளே எட்டுன்னு போகிற வேக்யூம் கிளீனர் முதற்கொண்டு ஹேண்ட் ஹெல்டு மெட்டல் டிடெக்டர் வச்சு தான் யூஸ் பண்ணாங்க. ஓகே, க்ரூ வந்து அவங்க லைசன்ஸ் இருக்காங்க, க்ரூவை கொண்டு செக் பண்ண மாட்டாங்க. ஆஸ் ஃபார் அஸ் பர்சனல் செக். நீங்கள் பேசஞ்சராக வரும்போது பார்த்துருப்பீங்க. ஆமாம், நீங்கள் பேசஞ்சர் வரும்போது முதல்ல கொடுத்த உடனே உங்கள் லக்கேஜ் ஒருத்தர் வாங்கிப்பாங்க. இப்போ உங்களுக்கு நீங்கள் லக்கேஜ் போட்டோம்னா அதுக்கு ஏர்கார்டுக்கு வந்துடுதுன்னு நினச்சிக்காதீங்க. சரி, அது என்னன்னாக்கா அது அந்த அந்த கன்வேயரில் போகும்போது உங்களுக்கு பேக் ஆஃபீஸில் இன்லைன் செக் இன் இருக்குது. இப்படி 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 அந்த பேக்கேஜ் கன்வேயரில் போகும். அது ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு எக்ஸ்ரே கிராஸ் பண்ணி போகும். ஓகே, ஏதாவது ஒரு இடத்துல ஒரு கருப்பு அதை தெரிஞ்சது, ஏதோ ஒரு கூர்மையாத ஒரு ஐட்டம் தெரிஞ்சதுன்னா உடனே நிறுத்திட்டு அந்த பேசஞ்சரை கூப்பிடுவாங்க. இது வந்து அது முடிஞ்ச உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வரீங்க. நம்ம இந்தியாவில் ஓரளவுக்கு பரவாயில்ல, நம்ம வந்து போர்டிங் கார்டு கொடுத்தோம், நம்மளை ஹேண்ட் ஹேண்டில் இது ஸ்க்ரீன் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. யூஎஸ்லலாம் பெல்ட்டாவு ஷூவாவு வாட்சாவு நம்ம இவர் சொல்லுவார் கிரேசி மோகன், அந்த மாதிரி எச்ச பண்ணாத பல் கடிக்காத அந்த மாதிரி அதை சொல்லிகிட்டே இருப்பாங்க. இவ்வளோ முடித்த உடனே ரெடிங்க, அங்கே ஏர்கிராஃப்ட் ரெடி அப்படின்னு இன்ஜினியரும் பைலட்டும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. வண்டி கரெக்டாக இருக்குது, இது இருக்கட்டும், சரி எவ்வளோ ஃபியூயல் பண்ணணும். ஏற்கனவே இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் செக்டர்ஸ். இப்போ டெல்லி லண்டன்னா ஒரு 9 hours ஃப்ளைட் இருக்கும், அதுக்கு ஐ திங்க் 58,000 liters ஃபியூல் போட்டிருக்காங்க. எல்லாரும் இப்போது அது பழங்காலத்துலேயே நம்ம இருக்கோம், எல்லாம் ஒயிட் பெட்ரோல் அப்படிலாம் நினச்சிக்கிறாங்க. அதெல்லாம் இல்லைங்க. அந்த ஒயிட் பெட்ரோலும் அந்த காலத்தில் பிஸ்டன் ட்ரிவன் இன்ஜினில் இருக்குது. நம்ம ஜெட் ஏரா வந்ததுக்கு அப்புறமே இட்ஸ் கால்ட் ஏர்கிராஃப்ட் டர்பைன் ஃபியூயல், ஏடிஎஃப். அந்த ஏடிஎஃப் எப்படின்னாக்க அது கெரசின்ங்க, ஹை பியூரிட்டி கெரசின். நம்ம வீட்டிலலாம் கெரசின் இருக்கு இல்லையா, ஆமாம், அந்த கெரசின் ஸ்டவ் நீங்கள் யூஸ் பண்ணுங்க, லேசாக ஒரு சூட் ஒன்று ஃபார்ம் ஆகும் அந்த பாத்திரத்து மேலே. அது வந்து 0.5 0.6 ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இருக்கும். 0.8ங்கிறது 100% பியூர். இது 0.79 0.79 கெரோசின். இது கெரோசின் ஹை டென்ஸ் ஏடிஎஃப். இந்த ஃபியூல் ஃபுல்லாகவே கெரோசின் தான். அது லேமன் லாங்குவேஜில் அது வந்து டெக்னிக்கலி இட்ஸ் கால்ட் ஏர்கிராஃப்ட் டர்பைன் ஃபியூல் தட் இஸ் நாட் சோல்டு ஃபார் எனி அதர் இண்டஸ்ட்ரி அதர் தென் ஏர்லைன். ஒன்லி அது விமானத்துக்கு மட்டுமே விமானத்துக்கு பயன்பாடுகளுக்கு ஒண்டி தான் அது. ஓகே, நீங்கள் ரோட்டில் போகும்போது கூட டேங்கர் பார்த்துருப்பீங்க, ஏர்கிராஃப்ட் டர்பைன் ஃபியூல் ஏடிஎஃப்னு போட்டிருக்கோம், காஷன் அப்படின்னு போட்டிருக்கோம். அவன் அந்த இதை வந்து நீங்கள் வந்து கடையிலேயே எங்கேயும் வாங்க முடியாது, நம்மளும் வாங்க முடியாது. சரி, 100% பியூர், ஸ்பெசிஃபிக்கலி மேனுஃபேக்சர் ஃபார் ஏர்கிராஃப்ட் யூஸ். ஓகே, அதை அவங்க லோட் பண்ணி எல்லாம் ரெடி ஆகிடுவாங்க. பேசஞ்சர் போட் பண்ணுவாங்க. நீங்களாம் பார்த்துருப்பீங்க, அந்த காலத்தில் நானே க்ரூவாக இருந்திருக்கேன், சாக்லேட்லாம் கொடுப்பேன், இங்கே அதெல்லாம் விட்டாச்சு, எல்லா பேசஞ்சர். சேஃப்டி இஸ் தி 100% மென்டல் மேக்கப்ங்க. ஒரு விமானம் புறப்படுவதற்கு முன்பாக என்னெல்லாம் நடக்கும்னு நீங்க ஒரு பேசிக்கா சொல்லிட்டீங்க. இது எல்லாமே இங்க சென்னையில இருந்து மதுரை போனாலும் சென்னையில இருந்து சேலம் போனாலும் இதுதான், சரிங்களா? இது வந்து அகமதாபாத் டு லண்டன் கிட்டத்தட்ட ஒரு 6000 கிலோமீட்டர் பயணம் செய்ய வேண்டியது. எரிபொருள் முழுமையா நிரப்பி இருக்கிற ஒரு ஃபிளைட். இது வந்து ஒரு பிளேன். இது வந்து பயணம் தொடங்கிய சில நிமிடங்களே இந்த ஒரு விபத்து ஏற்படுதுன்னா
அந்த அறிவிப்பெல்லாம் உடனே எல்லாம் கண்டுபிடிச்சி அதை தடுக்குவதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்குமா? வாய்ப்புகள் அப்படியெல்லாம் இருந்து இல்லை, நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ இன்ஜினியர் வந்து ஏரோப்ளைன் இன்ஜின் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணல, எல்லாமே இருக்கிறது உங்ககிட்ட கொடுக்குறாரு, பார்த்துட்டு சார் செக் பண்ணி ஏர்கிராஃப்ட். அப்போ இன்ஜினில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுனாக்க அதனால என்ன பண்ணுவாங்கனாக்க பைலட்டுக்கு ஒரு செக்லிஸ்ட் இருக்கு. ஓகே. இந்த ஏர்கிராஃப்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே புஷ் பண்ணுவாங்க, ஒரு பெரிய இது பண்ணி ரன்வேல அவங்க அப்படியே டாக்ஸி அவுட் பண்ணி ஏர்கிராஃப்ட் போகும்போதே அவங்க ஒரு செக்லிஸ்ட், இந்த ஹை லிஃப்ட் டிவைசஸ் ஏல்ரான், எலிவேட்டர்ஸ், ஸ்டெபிலைசர் ட்ரம் எல்லாமே அவங்க எல்லாமே செக் பண்ணுவாங்க. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் மெட்ராஸ் ஏர்போர்ட் கிட்ட அந்த டாக்ஸி பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த ஏர்கிராஃப்டோட விங்குங்க மேலே இருக்கிறதுல மேலே கீழே போயிட்டு வர மாதிரி இருக்கும். சரி. என்ன ஆடுது அப்படின்ற மாதிரி அது அவங்க உள்ள செக் பண்ணுறாங்க. கடைசியில் போன உடனே இந்த ஃப்ளைட்டுக்கு ஒரு பேராமீட்டர்ஸ் இங்கேருந்து சரி அஹமதாபாத் லண்டன்னா ஃப்ளைட் பிளான் ஃபைல் பண்ணோன்னு கடைசியில் பேராமீட்டரைசேஷனை செட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. அந்த இந்த 787 அதை ப்ரெஸ் பண்ணோன்னு இட் வில் கோ க்ரீன். அட் மீன்ஸ் ஆல் பேராமீட்டர்ஸ் நார்மல்னு அர்த்தம். ஓகே. ஏன்னா இன்ஜின் ஓடி அதெல்லாம் இருந்தால் தான் இவர் டேக் ஆஃப்கே போவாங்க. இன்ஜின் ஓடின்னு இருக்கு, அதாவது மூணு செட் ஆஃப் வீல்ஸும் ஆல்ரெடி ஆன் கிரவுண்டு, ஏர்கிராஃப்ட் இஸ் ரெடி. இந்த புஷ்பேக் பண்ணாங்களே அதுலேருந்து ஏர்கிராஃப்ட் கண்ட்ரோல் டவர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருப்பான். ஓகே. நீங்கள் போங்க, இப்போ வெயிட் பண்ணுங்க, ஒரு ஏர்கிராஃப்ட் வருது, இப்போ போயிட்டு நீங்கள் அலைன்மெண்ட் எங்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுங்க. இப்படி போயிட்டு இப்படி திரும்பி நிற்பாங்க, ரன்வேல போய் நிற்பாங்க, கொஞ்சம் ஒரு பிரேக் அடிச்ச மாதிரி நிற்கும். ஆமாம். ஏன்னா அவங்க பிரேக்கிங் செக் பண்ணுறாங்க அந்த இடத்துல. நம்ம இப்போ காரை செக் பண்ணுவோம், அவங்க பிரேக் சார் ஒரு பொசிஷன் நிறுத்திட்டு ஃபாஸ்டா போய் அப்படியே டேக் ஆஃப் பண்ணனும்னா கேட்பாங்க, இஸ் இட் கிளியர் ஃபார் டேக் ஆஃப்? வேற எந்த ஏர்கிராஃப்ட்ல கிளியர் ஃபார் எல்லாம் கிளியரா இருந்து தான் எடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இல்லைன்னா பர்மிஷனே கொடுக்க மாட்டாங்க. ஓகே. இப்போ ஒன்றுமே இல்லை, இப்போ ஒரு ஏதாவது சின்னதாக ஒரு மஞ்சள் கலரில் ஒரு ஏர்கிராஃப்ட் வரும் இல்லை, அந்த ட்ரெயினர் ஏர்கிராஃப்ட், அது வரனா இவன் ரன்வேக்கு உள்ள விட மாட்டாங்க. இந்த நம்ம பிளேனை, இந்த ஏர் இண்டியா பிளேன் ரன்வேக்குள்ள அந்த மஞ்சள் கலர் ஏர்கிராஃப்ட் அது போயிடணும். சரி. அது போனோம்னே அலைன் பண்ணுவாங்க, கிளியர் ஃபார் டேக் ஆஃப், ரைஸ் டு சோ அண்ட் சோ அப்படின்னு. 18,000 feet. நிறைய ஏஷியன்கள் சொல்றாங்க சார் இந்த விபத்தை பொறுத்தவரையில் இது வந்து ஃபியூல் அதிகமா நிரம்பி இருந்ததுனால அது விழுந்ததும் வெடித்து விட்டது அப்படின்றாங்க ஒண்ணு. இன்னொன்னு பறவை ஒன்று மோதி இருக்கிறதா சில செய்திகள் அப்படி சொல்றாங்க, அதுக்கும் வாய்ப்பு இருக்கா? அப்படி கூட விபத்து ஏற்பட்டிருக்குமா? நீங்க ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பறவைன்னு எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கிறோம், என்னப்பா அது இத்தனோன்னு இருக்கு. ஆமாம். அது வந்து இன்னைக்கு இருந்தால் ஒரு 5 கிலோ இருக்கும், ஒரு கோழியை விட பெரிய சைஸாக இருக்குது. அந்த கீழே பார்த்தேன்னே அது என்ன இன்ஜின் டேமேஜுங்கிறாங்க. நான் வந்து நேற்று ஒரு சேனலில் சொன்ன அதே உதாரணத்தை தான் உங்ககிட்ட சொல்கிறேன். நம்ம ஸ்கூல்லலாம் சின்னதாக ரப்பர் பால் வச்சு விளையாடி, ஆமாம், நான் இப்போ உங்ககிட்ட போட்டேன்னா உங்களுக்கு முன்னே அடியப்படாது. சரி. அதே நம்ம ஒருத்தர் மேலே ஒருத்தர் அடிக்கிறதுக்கு முதுகில் அடிப்போம், ஞாபகம். ஆமாம் ஆமாம். அந்த அப்பயே உங்களுக்கு வலிக்குது, ஏன்னா நீங்கள் ஃபோர்ஸோடு நீங்கள் நான் உங்கள் மேலே அடிக்கிறேன், உங்கள் முதுகில் அடிக்கணுங்கிறத நீங்கள் அவுட் ஆக்கிறோங்கிறது. சரி. அதே மாதிரி தான் 1 கிலோ இருக்கக்கூடிய ஒரு பறவை 600-700 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பீட் ஏர்கிராஃப்ட் வந்து அது ஹிட் ஆகுதுனாக்க 700 கிலோவுடைய ஒரு ஐட்டம் வந்து ஒரு என்ஜினில் மோதினா என்ன டேமேஜ், என்ன சேதம் உண்டாக்குமோ அதை உண்டாக்கும். இந்த இதில் இன்னும் மோசம், இது வந்ததே ஒரு 800 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்திருப்பாரு. சரி. 625 அடியிலேருந்து கீழே வேறு விழுந்திருக்கு. இது எதனால இப்போ வரைக்கும் தெரியல. விமானத்தில் வந்து பேர்டு ஹிட்டாக இருந்ததுனாக்க பாசிபிள். இன்னொன்று என்னென்னா அந்த ஏர்கிராஃப்ட் அப்போ தான் ஏர் போனே ஒரு 3 நிமிஷம் தான் இருக்குது. ஸோ 58,000 லிட்டர்ஸ் அவன் போட்டிருந்தான்னா ஒரு 10 லிட்டர் தான் இதாக இருக்கும். சரி. ஃபுல் டேங்க் ஃபியூல். அப்படியே அந்த ஏர்கிராஃப்ட் விழுந்துன்னா ஏர்கிராஃப்ட் உங்களுக்கு தெரியும் ஃபியூல்லாம் அந்த விங்கில் தான் அதை லோட் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் கால்டு செல்ஸ். சம் ஏர்கிராஃப்டில் ஃபியூஸ்லாஜில் கொஞ்சம் ப்ரொவிஷன் இருக்கும். அப்படியே விழுந்து உடஞ்சி உங்கள் ஏர்கிராஃப்டை சுற்றி ஒரு கெரசின் வளையமும் அதில் ஒரு நெருப்பும் இருந்தால் எப்படி இருக்கும் சொல்லுங்கள். இதுதான் நடந்தது. அந்த விழுந்த இடத்துல இருந்தவங்க, அந்த பெட்ரோல் ஸ்பில் ஆனவங்க நம்ம கூட பார்த்துருப்போம் இல்லையா, அது ஆயில் டேங்கர் விழுந்தாக்க உடனே போலீஸும் ஃபயர் சர்வீஸும் வந்து மேலே மண்ணெல்லாம் கொட்டுவாங்க. சரி. ஏன்னா யாரும் கூட கொஞ்சம் பை மிஸ்டேக் கூட ஆகிடக்கூடாதுன்னு பாசிபிலிட்டி இருக்கு. மேடே கால் அப்படின்ற அறிவிப்பு விமானியின் மூலமா கொடுக்கப்பட்டதாலாம் சொல்றாங்க. இப்ப நமக்கு வந்து அந்த பிளாக் பாக்ஸா கருப்பு பெட்டி அது கிடைத்தது நமக்கு கூடுதலா என்ன நடந்திருக்குன்றது தெரிஞ்சிருமா? இல்லை, ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, மேடே கால்ங்கிறது வந்து பைலட்டும் சரி, நம்ம விமான பைலட்டும் சரி, ஷிப்பில் கேப்டனும் கடைசியாக என்னுடைய கடைசி நிமிடங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி அர்த்தம். அதுக்கு மேடே கால்னு சொன்னாங்க. மேடே கால்ங்கிறது யூனிவர்சல் ப்ரொசீஜர். என்னுடைய கடைசி நிமிடங்கள் அது. ஆமாம்.
அவங்களுக்கு இது கடைசி நடக்க நொடிகள். இல்ல சார், அது என் கண்ட்ரோல் இல்ல, என்ன நடக்கும்னு தெரியாதுன்னு சொல்றதா? இல்ல இல்ல அதுதான் என் கண்ட்ரோல் இல்ல, என்ன நடக்கும்னு எனக்கு தெரியல, என்னன்னு தெரியல. ஓ கடைசி நொடிகள். ம் அப்ப அந்த பைலட்டும் அந்த கோ பைலட்டுடைய மனநிலையை நீங்க பாருங்க. பின்னாடி இருக்கிற 242 பேசஞ்சருக்கு ஒன்றும் தெரிஞ்சிருக்காது, அந்த கேபின் குரூப் ஒன்றும் தெரிஞ்சிருக்காது, ஏர்கார்டு ஏர்போன் ஆகுதுன்னு அவங்க 2 பேருக்கு தான் தெரியும். திஸ் இஸ் கால்ட் அன் அன்பிளான்ட் எமர்ஜென்சி. ஓகே. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏர்கார்டு இப்படி ஏர்போன் ஆகுது, அப்படியே இறங்கிட்டு இருந்தது. ஸோ என்னோட அனுபவத்துலேயும் அஃப்கோர்ஸ் நேற்று நம்ம பேனல்லையும் பார்த்தோன்னா ஏதோ ஒரு ஸ்டேஜில் இன்ஜினுடைய பவர் வந்து ஜென்ரேட் ஆகலை. அப்படியே வந்து ஏர்கார்டு அப்படியே நான் மேலே போனோம், அப்படியே இறங்குதுன்னா அதனுடைய பவர் ஏதோ கம்மியாகுது. இன்ஜின் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்றீங்களா? இன்ஜின் ஃபெயிலியர் இல்லை, இன்ஜினுடைய பவர் ஜென்ரேட் ஆகலை, அது மட்டும் குறையுது. அதனால அவரால் மேலே பிக்கப்பே பண்ண முடியல. ஓகே. அப்படியே இறங்கிடுச்சு. ஏர் இந்தியா மட்டும் நான் வந்து ஒரு டேட்டாவே எடுத்திருக்கேன் சார். 78ல இருந்தே நமக்கு வந்து ஏர் இந்தியா, இந்தியன் ஏர்லைன்ஸு இந்த மாதிரி விமானங்கள் தான் நிறைய விபத்துக்குள்ளாயிருக்குது. நான் அதுக்குன்னு வந்து அரசு நிறுவனத்தை நான் குறை சொல்ல விரும்பல. நான் எடுத்த டேட்டாவின் அடிப்படையில் நிறைய அந்த மாதிரி விபத்துக்கள் தான் ஏற்பட்டதாக. அரசு நிறுவனங்கள் சார்ந்து இன்னைக்கு தனியார் கிட்ட நம்ம கொடுத்துட்டோம் இருந்தோம். பட் இதில் வந்து ஒரு நம்ம ஊர் மக்கள் எழுதுறது அந்த நிறைய சில வீடியோக்கள்லாம் நான் நீங்கள் பேசினதே கூட நான் சில விஷயங்கள் நான் பார்த்தேன். அதில் எல்லாம் சொல்கிறது நம்ம ஊர் டவுன் பஸ் மாதிரி இருக்குங்க, ரொம்ப மோசமாக இருக்கும் ஏர் இந்தியா விமானம் அப்படின்னு எல்லாம் ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க ஒரு தரப்பு இன்னைக்கு. அதே போல் சமீபத்திய சில வீடியோக்கள், அதாவது ஏசி ஒர்க் ஆகலைன்றதும், அங்கே வேறு மாதிரி அந்த அட்டையெல்லாம் விசிறிட்டு இருக்கிற சில வீடியோஸ் எல்லாம் இப்போ கொண்டு வந்து பாருங்கள், இதுதான் இந்த லட்சணத்தில் தான் இருந்தது ஏர் இந்தியான்னு எல்லாம் சொல்கிறாங்க. இப்படி தான் இருக்குமா? அப்படி தான் இருந்துச்சுன்றாங்களே ஒரு குற்றச்சாட்டு. இதை வந்து ஒரு நீங்கள் சொல்கிறது என்னென்னா ஒரு சிவிலைசேஷனுடைய சரித்திரத்தை நீங்கள் கேட்குற மாதிரி இருக்கு. அதை சுருக்கமாக நான் சொல்கிறேன். 53ல் இந்தியன் ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர் இந்தியா 2ஆக பிரித்தாங்க. அந்த சமயத்தில் ப்ரைவேட் ஏர்லைன்ஸ் எல்லாம் இருந்தது, எல்லாமே நஷ்டம், ஒரு ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழக்கக்கூடிய நிலைமைங்கிறதுனால கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்போ வந்து தேசியமயமாக்கினாங்க. தேசியமயமாக்கி நம்ம இந்தியாவுக்குள்ளே ஓட்டுற ரூட்டும் அதுக்கு பக்கத்தில் ஒரு 3 மணி நேரம் போகிற ரூட்டுக்கும் இந்தியன் ஏர்லைன்ஸ், பாக்கியெல்லாம் ஏர் இந்தியான்னு பிரித்து அப்படி தான் பொதுத்துறை நிறுவனமாக கொண்டு வந்தாங்க. சரி, அரசாங்கத்துடைய கட்டுப்பாடு தான், அரசாங்கத்துடைய கட்டுப்பாடு. இப்போ ஒரு சும்மா ஒரு லோக்கல் எக்ஸாம்பிள்னா நம்ம பிடிசி பஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து நாளைக்கே ஃபேரில் ஏற்ற முடியாது, அவங்க ரூட்லாம் சொல்லுவாங்க, எல்லாம் அக்ரீட். அந்த சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இந்த ப்ரிமேட்டிவாக நான் சொல்கிறேன், போயிங் வரதுக்கு முன்னாடி டக்கோட்டாஸ், ஆவரோஸ்லாம் தான் இருந்தது, எல்லாமே சின்ன சின்ன. அந்த அந்த காலத்தில் போனவங்களும், நானே க்ரூவாக இருந்திருக்கேன் 84 to 91. அந்த காலத்தில் ஃப்ளைட்டில் போனவங்களே கம்மி சார். ஓகே. என்னுடைய நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க, மதுரையில் ஃப்ளைட் மேனிஃபெஸ்ட்டை பார்த்துட்டு இன்னைக்கு நீங்கள் யாரெல்லாம் போகிறாங்கன்னு பார்த்துட்டாக்க அவங்களோட டெலிஃபோன் நம்பரை மனப்பாடமாக சொல்லுவாங்களாம். இப்போ மதுரையில் டிவிஎஸ்னு வச்சுக்கோங்களேன், டிவிஎஸ்ல 4 பேர் போகிறாங்கன்னா, சார் ஃப்ளைட் ஆன் டைம் சார்னு அது ஒரு சர்வீஸாக சொல்லுவாங்க. ஓ, ஃப்ளைட்டில் வரவங்களும் அதே மாதிரி இருந்தாங்க. அந்த சமயத்தில் ஆக்சிடெண்ட் நீங்கள் வந்து 76ல் ராணிச்சந்திரா, பொன்னப்ப நாடார் அந்த இருந்த ஒரு நான் ஏர்லைன்ஸை சேர்றதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை ஆக்சிடென்ட் நீங்கள் சொல்லுங்கள், நான் லெட்ஸ் டேக் இட் பை நம்பர்ஸ். நானே சொல்கிறேன் உங்களுக்கு. அப்போ வந்து ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே இப்போ இட் இஸ் டியூ டு ஹியூமன் எரர் தான். ஏன்னாக்க அந்த சமயத்தில் ரெகுலேட்டரி பாடிஸ்லாம் அவ்வளோ கிடையாது சார். சரி, இப்போது நீங்கள் ஒரு கார் டிரைவர் என்கேஜ் பண்ணுறீங்கன்னா அந்த கார் டிரைவர் நீங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை ரெஃப்ரெஷர் போகணும்னு சொல்கிறீங்களா? இல்லைப்பா, 20 வருஷமாக வண்டி ஓட்டுறாரு, கார் ஓட்டுறாரு, நல்லா ஓட்டுவார், வயசானவர், எக்ஸ்பீரியன்ஸ், அது அவ்வளோதான். அந்த மாதிரி தான் இருந்தது அந்த சமயத்தில். ஒரு பீரியட் ஆஃப் டைம் ஆக்சிடென்ட் ஆச்சு, எதாச்சுன்னு என்னென்னாலும் ஆச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிரெத்லைசர் டெஸ்ட், ஃப்ளைட் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஊதிட்டு ஆல்கஹால் இல்லைன்னு சொல்லி இருக்கிறவங்க தான் இருந்திருக்காங்க. நிறைய கட்டுப்பாடுகள், நிறைய விதிமுறைகள்லாம் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் தான் வந்தது. இன்னைக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதிகம் தான், ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஆனாலுமே ஏர் இந்தியா, இந்தியன் ஏர்லைன்ஸ் மேலெல்லாம் குற்றச்சாட்டு வைக்கிற பயணிகள் நிறைய இப்போ இருக்கிறது அதிகமாகுது. அதனால தான் இந்த கேள்வியை நான் வைக்கிறேன் சார். இந்த விபத்துக்கு பிறகு நிறைய பேர் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை நான் சொல்கிறேன் கேளுங்க, அது வந்து ஒரு மாப் சைக்காலஜின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ மாப் சைக்காலஜி அப்படின்னாக்க நீங்கள் வந்து ஒரு நம்ம என்ன சொல்லலாம், ஒரு பொங்கலுக்கு வந்து தமிழ்நாடு அரசு 4000 பஸ்ஸு கிளாம்பாக்கத்துலேருந்து விட்டாங்க. அது யாரும் ஒரு தேங்க்ஸ் சொல்லவே மாட்டாங்க. சரி, மாயவரம் போகிற பஸ் 6 மணிக்கு போக வேண்டியது 6:45 வரைக்கும் வரலிங்கன்னு டிவிக்கு பைட் கொடுப்பாங்க. அது மாப் சைக்காலஜிங்க. சரி, நீங்கள் வந்து ரெகுலராக போகிற பேசஞ்சர்கிட்ட சொல்லுங்கள்,
நான் அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணல. ம் நிச்சயமாக ஒரு ஃபேஷன் வந்துடும். இன்றைக்கி மெட்ராஸில் நீங்கள் கேட்டிங்கனாக்க ஒரு கார் வாங்கலான் இருக்கேன்ப்பா ஒரு 60 லட்சம் ரூபாய்க்கு அப்படின்னா அந்த காரே வாங்காதவன் தான் 4 பேர் உங்களுக்கு சஜஷன் சொல்லுவோம். மாதேஷ் நீங்கள் இ சீரிஸ் பென்ஸ் வாங்குங்க அப்படின்னு தான். இல்லை இல்லை அந்த இதில் வந்து வாக்ஸ் வேகனில் ஒருத்தன் பண்ணியிருக்கானா ஏசி சும்மா கல்லாக இருக்குமா. இவங்கெல்லாம் எத்தனை பேர் அந்த வண்டியை ஓட்டினாங்கன்னு கேளுங்க. சரி சார் நம்ம இவர் ஹம்மர் வச்சுருக்காரு சார் உதயநிதி ஸ்டாலின், அந்த வண்டி வாங்குங்க தலைவர், அது 2 கோடி தான் அப்படிம்பாங்க ஒருத்தன். இதெல்லாம் எத்தனை பேர் அந்த ஹம்மர் வண்டியை ஓட்டி பார்த்தாங்க சொல்லுங்கள். இது வந்து அவங்களே இந்த நம்ம வாட்ஸ்அப்லலாம் மருந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க தெரியுமா, சர்க்கரை நோயா காலையில் அமுக்கரா கிழங்கு சாப்பிடுங்கள்னு, அந்த மாதிரி கேஸுங்க. ஓ பேசுகிற அது என்னங்கன்னா உங்களுடைய கோபத்தையும் உங்களுக்கு தெரிஞ்சதையும் நீங்கள் பேசுகிறீங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சரி, அதாவது முட்டையிடுற கோழிக்கு தான் வலி தெரியுன்ற மாதிரி ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் இட்ஸ் ஓன் ப்ளஸ் பாயிண்ட்ஸ், இட் ஓன் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறது. நிச்சயமாக பண்ணலாம். அதாவது அவங்களுடைய கோபங்கள் நிச்சயமாக இட்ஸ் ஆல் வேலிட், தீர்க்கப்பட வேண்டியது தான். ஒன்றுமில்லை, நேற்று அந்த யாரோ ஒரு பேசஞ்சர் டெல்லி டு அகமதாபாத் வந்தாருன்னு, அதில் ஏற்கனவே போட்டிருக்கு அந்த மானிட்டரில் இட்ஸ் அன்சர்வீசபிள் அப்படின்னு போட்டிருக்கு. அன்சர்வீசபிள் கேன் பி எனி திங். அது நான் என்ன அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆஃப் த ரெக்கார்டு கூட சொல்கிறேன். இந்த ட்ரேட் இதெல்லாம் இருக்கு இல்லையா, காப்பிரைட் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் இருக்கு இல்லையா, அது ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ தமிழ் படத்தோட டிவிடியை தூக்கி ஏர்கார்ட்டில் போட முடியுமா? நீங்கள் வீட்டில் வாங்குறதுக்கே ரெகுலர் டிவிடியை வாங்க வேண்டியிருக்கு. நாங்கள் ஃப்ளைட்டில் போடணுங்கிறதுக்காக அவங்கக்கிட்ட ஃபுல்லாக காப்பி ரைட்டில் வாங்கணும். இங்கிலீஷ் படங்கள் ஒரு 16 லாங்குவேஜில் ஏர் இண்டியா போட வேண்டியிருக்கு. ஸோ நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா அன்சர்வீசபிள்னு போட்டார். டிவி அன்சர்வீசபிள். நீங்கள் நான் அவரை புட் டவுன் பண்ணுறதுக்காக சொல்லலை. சரி, அவர் காமிக்கிற அந்த விஷுவலை பாருங்கள். அந்த மேலே இருக்கிற 3 ஏரில் வரும் மூடி இருக்குது, ஏசியே ஒர்க் பண்ணலன்னு. நாங்கள் எப்பவுமே மூடி தாங்க வச்சுருப்போம். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் திறந்துக்கணும். சரி, இதெல்லாம் ரீசனாக சொன்னாக்கா தட் பிகம்ஸ் அ சென்சேஷன். ஸோ இந்த நேரத்தில் ஒரு மாப் சைக்காலஜி இப்படி தான் இருக்கும் அப்படி தான் சார். ரைட். ஆனால் ஏர் இந்தியா நிறுவனத்தினுடைய ஃப்ளைட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப குவாலிஃபைடாக தான் இருக்குன்றீங்க சார். எங்கே பாருங்க, நான் வந்து ஒரு ஒன்று வந்து எசென்ஷியல், இன்னொன்று லக்ஸுரி சார். ஆமாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஜீன் பேண்ட் வாங்க போகிறீங்கிறது உங்களுக்கு எசென்ஷியல். ஆமாம். லீவைஸ் தான் வாங்க போகிறேங்கிறது வந்து லக்ஸுரி, அந்த பிராண்ட் வாங்க போகிறேன். இப்போ வாட்ச் வாங்க போகிறேன்னாக்கா நீங்கள் வந்து டைட்டனில் ஆட்டோமேட்டிக் வாங்க போகிறேன்றதோ இல்லை நான் ரோலெக்ஸ் தான் வாங்க போகிறேன்னு அது உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ். அது சரி, உங்களுக்கு வேணுங்கிறது. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு பிளேன் சேஃபாக பறக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கும்னாக்க உங்களுக்கு என்ன வேணும்? சேஃப், எஃபிஷியன்ட், குரூ எஃபிஷியண்ட்டாக இருக்கணும், ட்ரெயின்டாக இருக்கணும், அதே சமயத்தில் சேஃபாகவும் போகணும், ஆன் டைம் போகணும். எஸ். நீங்கள் 6:30 மணிக்கு மெட்ராஸ் கிளம்பினாக்க நீங்கள் 11 மணிக்கு நீங்கள் பார்லிமெண்ட்டுக்கு போனோம்னா 8:45 9 மணிக்கு கிளம்பினா பார்லிமெண்ட்டுடைய கேன்டீனில் நீங்கள் 9:15 இருக்கலாம். அதுதான் நீங்கள் எம்பிஸ்லாம் போகிறாங்க. சரி, ஒரு டிக்கெட் விலை நீங்கள் 45,000 ரூபா அங்கே பிஸ்னஸ் கிளாஸில். அதுதான் ஏர்லைனோட எங்களுடைய கமிட்மெண்ட்டை. நான் என்னன்னு சொல்லிக்கிறேன், நான் ஏர்லைனோட சேர்த்துக்கிறேன். ஏன்னா 37 வருஷம் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு நீங்கள் வந்து ஏர்லைனுங்கிறது அவ்வளோ ரொம்ப ஈஸி இல்லைங்க. நீங்கள் ஒரு தமிழ் சீரியல் வந்து ஃப்ளைட் நம்பர் 172 அந்த டைம் கிடச்சா நீங்கள் பாருங்கள். சரி, ஒவ்வொரு பேசஞ்சரும் அவங்கவுங்களுடைய என்ன பிரச்சனைன்னு நம்மளுக்கு தெரியாது. நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு ரொம்ப ஒரீடாக போயிட்டுருப்பீங்க. என்னுடைய நண்பர் வந்து இன்றைக்கி படம் ரிலீஸ் ஆகுது, இன்றைக்கி நல்லா போனமேன்றது அந்த ஒரீடில் போயிட்டுருப்பார். இன்னொருத்தர் வந்து ரொம்ப ஜாலி, நான் இன்றைக்கி டேக் ஓவர் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கேன்னு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பர்பஸ் இருக்குது. ஓகே. ஆனால் எங்கள் ஏர்லைனுக்கு ஒரே பர்பஸ் தான், சேஃபாக கொண்டு போனோம், அவங்கள கொண்டு போய் கரெக்டாக லேண்ட் பண்ணோம். ஒன்றுமே நேற்று அந்த ஆக்சிடென்ட்டோட ஏர்கிராஃப்ட் எடுத்துக்காங்க 787. என்னோட எஸ்டிமேஷனில் 242 குடும்பத்துக்கு ஏர்லைன் பொறுப்பாகிறது அவங்களுடைய சேஃப்டிக்கு. அந்த ஏர்கிராஃப்டோடைய விலை என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? எவ்வளோ சார்? சும்மா ஒரு கெஸ் பண்ணுங்களேன். எனக்கு தெரியல, என்னால் அனுமானிக்க முடியல. அக்வயர்ட் பொசிஷனில் நான் ஐம் நாட் டேக்கிங் த டெப்ரிசியேஷன். அக்வயர்ட் பொசிஷனோட இன்னைக்கு வேல்யூ 900 crores சார். 900 கோடி அந்த ஏர்கிராஃப்டோடைய விலை. உடனே யோசிக்காங்க, என்ன 900 கோடின்னு. 6 கோடி ரூபாய்க்கு ரோட்டில் போகிற காருக்கே நீங்கள் கொடுக்குறீங்க. பிளேனில் 800 km/h 242 பேசஞ்சர் ப்ளஸ் 8 டன் கார்கோவும் எடுத்துன்னு போகக்கூடிய ஒரு வண்டிக்கு 900 அது மார்க்கெட் ப்ரைஸ். அது
அதே போல் இந்த போயிங் வகை விமானம்ன்றது நீங்கள் பேட்டிக்கு முன்பாக சொல்லியிருந்தது 80களிலே வந்துருச்சா இது இந்த மாதிரி வகை விமானம்? போயிங் கம்பெனிங்கிறது 60லேருந்தே இருக்கு. சரி சரி. நீங்கள் பழைய தமிழ் சினிமா அன்பே வாலாம் பார்த்தீங்கன்னாக்கா போயிங் 707 எம்ஜிஆர் வந்து இறங்குவார். அது வந்து போயிங் 707 அதான் முதல்ல வந்தது. ஓகே. அன்பேவா சினிமாவில் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்து 787 தான் நியூ. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 பேர் தான் பெரிய ஜெயண்ட். ஒருத்தன் போயிங், இன்னொருத்தன் ஏர்பஸ். பாக்கி இருக்கிறவங்க எல்லாம் ஏர்பஸ் வந்து யூரோப்பியன் கன்சர்ன், இவங்க அமெரிக்கன். இவங்க 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நீ ஒன்று கொண்டு தான் நான் ஒன்று கொண்டு வரேன், அதாவது நான் உன்னை மேட்ச் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இத்தனை நாள் அஃப்கோர்ஸ் ஏர் இண்டியாவில் இப்போ டாடா ஏர் இண்டியா வந்ததுக்கப்புறம் 2மே மிக்சராக வாங்குறாங்க. ஏர்பஸ் சில வண்டிகள் வாங்குறாங்க. இப்போ ஏர்பஸ் 350 வந்திருக்கு. ஏர்பஸ் 350 வந்து இந்த 787 டெக்னாலஜி தான் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் லேட்டஸ்ட் இன்னைக்கு. ஓகே ஓகே. ரொம்ப பாதுகாப்பான ஒரு வகையான விமானம் தானே சார்? நம்மளுடைய இதை தவிர நம்ம அமெரிக்காலாம் எப்படின்னாக்கா ஒரு கார் டிசைனை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏரோப்ளைன் நீங்கள் வந்து FAA இருக்கு, ஃபெடரல் ஏவியேஷன் ஏஜென்சி. ஓகே. அதே மாதிரி யூரோப்பியன் யூனியன்லேயும் இருக்கு. இவங்க 2 பேருடைய தரக்கட்டுப்பாட்டை நீங்கள் கிராஸ் பண்ணாதான் அந்த டிசைனே அப்ரூவ் ஆகும் சார். சரி. நீங்கள் சும்மா நாளைக்கு இந்த ஏர்கிராஃப்ட் பண்ணிட்டேன், நம்ம ஒரு நான் நீங்களே சேர்ந்து ஒரு மோட்டரை பிக் பண்ண அப்படி இருக்கும், நம்ம 2 பேர் மெக்கானிக்ஸ், நம்ம அது சினிமாவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. சரி. FAAன்னு இருக்காங்க அமெரிக்காவில், ஃபெடரல் ஏவியேஷன் ஏஜென்சி. அவன் அந்த டிசைன் அப்ரூவ் பண்ணி அந்த டெஸ்ட் ஃப்ளைட் பண்ணி காமிக்கணும் அவங்களுக்கு. சார், இந்த சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் ப்ளஸ் வந்து ஏற்கனவே ஃப்ளைட்டில் போன நிறைய பேருக்கு தெரியும், எடுத்ததுமே அந்த க்ரூ டீம் வந்து ஒரு டெமோலாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் ப்ரொசீஜர், அதெல்லாம் நடந்திருக்கு. நேற்றுக்கு அந்த 242 பேர் நம்ம க்ரூ டீமோடய நம்ம சேர்த்துப்போம். கரெக்ட். சரிங்களா? இதில் வந்து இந்த எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்கு, வேற சில இதெல்லாம் சொல்றாங்க அவங்க சேஃப்டிக்கெல்லாம் என்னென்ன பண்ணணும்லாம். அதில் ஒருத்தர் மட்டும் அலர்ட் ஆகிருக்காரு பார்த்தீங்களா? மற்றவங்க அது வந்து மற்றவர்களால் முயற்சியே பண்ண முடியலன்னு சொல்ல, அப்படிதான் பார்க்க முடியுமா? அங்கே யாருமே முயற்சி பண்ணலன்னு சொல்ல முடியுமா? நீங்கள் கொஞ்ச நேரம் முன்னாடி நம்ம இந்த மாப் சைக்காலஜி பற்றி பேசிட்டு வந்தோம். ஆமாம். நானே ஃப்ளையிங் குரூவில் விமான பணியாளராக ஒர்க் பண்ணியிருக்கேன். 84 to 91. ஓகே. எல்லாமே போயிருக்கேன், இந்தியா ஃபுல்லாக போயிருக்கேன், இன்க்ளூடிங் ஜாஃப்னா ட்ரெயின் கொமலிக்கும் போயிருக்கேன். ஓகே. இதுக்கு திம்புக்கும் போயிருக்கேன். இதில் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒன்றே என்ன ஆகிடுறதுனாக்கா, முதல்ல ஃப்ளைட் போகிறாங்கல்ல, அவங்க தான் அந்த ஏரோஸ்டஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு ரொம்ப கீனாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆமாம். அவங்க அந்த ஆக்சிஜன் மாஸ்க் டெமான்ஸ்ட்ரேஷன் காமிக்கிறாங்க, அந்த லைஃப் ஜாக்கெட் என்ன போடுறாங்க அப்படிலாம் எங்கேப்பா இருக்குது அப்படிலாம் பார்ப்பாங்க. எதிர்க்க ஒரு சேஃப்டி இன்ஃபர்மேஷன் கார்டு இருக்கும், நீங்களே பண்ணியிருப்பீங்க, நான் பண்ணேன். அந்த சேஃப்டி இன்ஃபர்மேஷன் கார்டு என்னப்பா போட்டிருக்காங்கன்னு, ஓ இது 7வது ரூபா 11வது ரோவில் தான் இது இருக்கா அப்படின்னா, ஓரளவுக்கு ஒரு 3-4 தடவை போயிட்டீங்கன்னா உங்கள் மனசை தொட்டு சொல்லுங்கள், நீங்கள் அதை பார்க்குறீங்களான்னு. இல்லை, அது உங்களுக்கு பழக்கமாயிடுறது. சரி. இந்த ஃபர்ஸ்ட் டைம் 5 ஸ்டார் ஹோட்டல் போகும்போது பார்த்துருக்கீங்களா, எங்கே ஃபோர்க் இருக்குது எங்கே நைஃப் இருக்குன்னு தேடுவாங்களா, அந்த சைக்காலஜி. அதுக்கப்புறம் இப்போ நம்ம போகும்போது தேடவே மாட்டோம். சரி. பாதி பேர் பார்க்கறதில்ல. அது மட்டும் இல்லை, எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா பெல்ட் போட்டு கண்ணை மூடிட்டுருவாங்க. ஆமாம் ஆமாம். 90% 95% பேசஞ்சர் ப்ரேயர் தான் சொல்லுவாங்க, வண்டி கரெக்டாக போயிடணும், நீங்கள் வேலை நல்லா முடிக்கணும்னு. ஏர் போன் ஆனவொடனே ஆக்சிடென்ட்னாக்க டோட்டல் லாஸ் ஆஃப் சைக்குங்க. எல்லாம் உங்களுடைய மனநிலை அப்படியே பாதிச்சிடும், நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அந்த விஸ்வகுமார் ரமேஷ்ன்றவர் மட்டும் எப்படி சார் அவர் அந்த ஒரு இதை எடுத்திருக்காரு? அதாவது என்ன, நான் நேற்று சொன்னது வந்து ஐ ஸ்டாண்ட் பை இட். அவர் வந்து நிச்சயமாக அவர் எந்த மதத்தை சார்ந்தவராக இருக்கலாம், மொத்தமாக கடவுளுடைய ஆசீர்வதிக்கப்பட்டவர் தான் சார். ஓகே. இல்லைன்னா 625 அடி. ஆமாம். 625 அடினாக்க ஒரு 12, ஒரு இங்கேருந்து ஒரு சீலிங்னா ஒரு 12 அடி, ஒரு 30வது மாடியிலேருந்து விழுந்தவர் ஒருத்தர் எங்கேக்கா புழைச்சி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை, அவர் சில தகவல்கள் சொன்னதா செய்திகளில் வர்றதான், எனக்கு அது உறுதிப்படுத்தலை. நானும் செய்திகளில் வந்தது தான் அது. அந்த கல்லூரி விடுதி மேலே மோதிய அந்த சத்தம் கேட்டதுக்கு பிறகாக தான் அவர் குதிச்சதாக. குதிக்கவே முடியாதுங்க, ஏன்னா ஏர்கிராஃப்ட் இஸ் கம்ப்ளீட்லி லாக்டு. என்ன ஆகுனாக்க ஏர்கிராஃப்ட் டிஸ்இன்டெகிரேட் ஆகும். நம்ம நினச்சிக்கிற மாதிரி அது ஒரே டியூப் இல்லை. ஓ, அந்த ஃபியூஸ்லாஜ் நம்ம பேசஞ்சர் உட்காடுறோம் இல்லையா, அப்படி இருக்கு இல்லையா, இந்த இடத்துல மூக்கு இருக்கு, இந்த இடத்துல டெயில் இருக்கு. ஆமாம். அது ஒரே காம்போசிஷன் இல்லை. சரி. அது டிஸ்இன்டெகிரேட் ஆகும்போது பார்ட் பை பார்ட்டாக பிரியும். ஓ, அதாவது உடைஞ்சுதான் விழும். சரி. அவர் எமர்ஜென்சி எக்ஸிட்லயே வந்தாரான்றது டவுட்ன்றீங்களா நீங்க? எமர்ஜென்சி எக்ஸிட்ல சான்ஸே கிடையாது. ஏன்னா எமர்ஜென்சி எக்ஸிட்ல இருக்கிற இன்ஜின் தான் ஃபயர்ல இருக்கு. சரி. நீங்க வந்து எப்படி தப்பிச்சிருப்பார் சார்? நான் தான் சொல்றேன் கேளுங்க. அது என்ன ஆயிருக்குன்னாக்க, அவர் அப்படியே தூக்கி போட்டிருப்பாங்க அந்த விழுந்த இம்பாக்ட்ல. அவருடைய அதிர்ஷ்டம் அவர் பழிச்சார், அவ்வளவுதான். ஓ. ஏன்னா எமர்ஜென்சி எக்ஸிட்ங்கிறது ஏர்கிராஃப்ட் விங் மேல தான் வரும்.
விங் இஸ் ஆல்ரெடி இன் ஃபயர். சீட் நம்பர் 11 அப்படின்னு சீட் நம்பர் 11 இருக்கு. அது வி ஹேவ் டு ஜஸ்ட் செக் அப். அது எமர்ஜென்சியில் எனக்கு தெரிஞ்சு 8வது ரோலையோ நோ தான் இது ஸ்டார்ட் ஆகும் எக்கானமிக் கிளாஸ். இவர் 3வது ரோ 4வது ரோன்னு இருப்பாரு. ஏர்பஸ் 320 15 16லேயே தான் எமர்ஜென்சி எக்ஸிட்டே வரும். ஏர்பஸ் 787 சாரி போயிங் 787. அதனால இவர் வந்து அந்த டிஸ்இன்டகிரேட் ஆன உடனே நம்ம இறங்கி வந்த மாதிரி. உங்களுக்கு நான் வந்து ஒரு லைவ் எக்ஸாம்பிளாக சொல்லணுன்னாக்க ஐ லெட் மீ கோட் ஆல்சோ. நம்ம தம்புச்செட்டி ஸ்ட்ரீட்டில் காளிகாம்பாள் கோயில்னு ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயிலோட தலைமை அர்ச்சகர் பேர் சாம்பமூர்த்தி சிவாச்சாரியா. மெட்ராஸ்லேருந்து அவர் நியூயார்க் போகிறார், முதல் தடவை ஃபாரின் போகிறார். மெட்ராஸ்லேருந்து பாம்பே போன ஃப்ளைட்டு மழையில் ஸ்கிட் ஆகி ஃபயர் ஆகி ஆக்சிடென்ட் ஆகிடுது. சாம்பமூர்த்தி சிவாச்சாரியர் ஒன்றுமே இல்லை. அவர் 10:30 மணிக்கு ஆக்சிடென்ட் ஆகி 2 மணி ஃப்ளைட்டில் அமெரிக்காக்கே போயிட்டார். அமெரிக்கா போயிட்டு திரும்பி வர ஃப்ளைட்டில் நான் இருந்தேன். ஐயா நீங்கள் எப்படி உங்கள் மனநிலை எப்படி இருந்தது? நீங்கள் இது ஆக்சிடென்ட் ஆகிடுது, பாக்கி இருக்கிறவங்க பார்த்துக்கிறாங்க. என்னை வந்து 2 பேர் கூப்பிட்டாங்க, சார் நீங்கள் இந்த பேசஞ்சர் தானே போகிறீங்கன்னு. அந்த இதெல்லாம் என்னோட லக்கேஜெல்லாம் இருக்குது, நீங்கள் ஒன்றும் இல்லைங்க வாங்கன்னு என்னை கொண்டு போனாங்க. என்னை உடம்பெல்லாம் செக் பண்ணாங்க, உடம்புல அடி எதுவும் இல்லைன்னு. குடிக்கிறதுக்கு காப்பி கொடுத்தாங்க. அடுத்த ஃப்ளைட்டில் நீங்கள் போகிறீங்களா, நான் ஏதாவது ஹோட்டலில் இருந்துட்டு போகிறீங்களான்னு. இல்லைன்னு, நான் ஃப்ளைட்லேயே போயிடுறேன். லக்கேஜ் கொண்டு கொடுத்து இதான் உங்கள் லக்கேஜான்னு கேட்டேன். ஆமாம், நான் ஃப்ளைட் ஏறி போயிட்டேன். இது வந்து ஒரு சைக்காலஜி. அவர் எப்படி தப்பிச்சார் நீங்கள் சொல்கிறீங்க? அதில் இறந்த ஒரு ஏர் ஹோஸ்டஸ்க்கு நினைவாலயமாக பழைய ஏர்போர்ட் வாசலில் ஒரு பஸ் ஸ்டாண்டே கட்டினாங்க. ஓகே, என்னுடைய ஃபேமிலி ஃப்ரெண்டு அவங்க. இது வந்து நடக்கக்கூடியது தான் சார். சரி, நீங்கள் வந்து என்னன்னாக்க எல்லாருமே இது பண்ணாங்க, ஒரு குழந்தை வண்டி தப்பிச்சதுன்னு நம்ம சொல்ல ஞாபகம் இருக்கா? ஆமாம், கார் ஆக்சிடென்ட்ல நம்ம பேசுவோம். சரி, முன்னாடி இருக்கிறவங்க போயிச்சாங்க, பின்னாடி இருக்கிறவங்க இறந்தாங்கலாம் நம்ம பேசுவோம். ஆமாம் ஆமாம், இது பெரிய அதிசயம்னுவாங்க, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் போட்டு பேசுவாங்க. அது கார் வந்து மேலேருந்து ரோல் ஆகிட்டு மேலேருந்து விழுந்தவங்க போயிச்சாங்க. கார் ரோல் ஆன குழந்தை, அது என்னங்கிறது நம்ம அதெல்லாம் பதில் சொல்லவே முடியாதுங்க. அவ்வளோதாங்க சொல்லுவேன். இந்த விபத்தின் மூலமாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியதும் இன்னும் இந்த விமான பயணம், விமான நிறுவனங்கள்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய மெசேஜ் என்ன சார்? நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம பயணீட்டாளர்களை, நம்ம பேசஞ்சரை அவங்க சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணிடணும் சார். 7 கிலோக்கு மேலே 7 கிலோன்னு 8 கிலோ மாதிரி சார் அப்படின்னாலும் சொல்லாதீங்க. 7 கிலோ 7 கிலோ கூட எடுத்துன்னு போங்க, அதெல்லாம் நம்ம. ஆனால் இந்த ஆக்சிடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பயணிகள் பார்க்க வேண்டியது ஒன்றுமே இல்லைன்னு தான் என்னுடைய ஒப்பீனியன். ஓகே, அவங்க வேலையை பண்ணிட்டாங்க, அவங்க பண்ணிட்டாங்க. ஏர்லைன், ஏர் இண்டியாவோ அது அது எந்த ஏர்லைன், அது நான் வந்து இப்போ இந்த இடத்துல ஏர் இண்டியா எடுத்து அது இட் கேன் பி எமிரேட்ஸ் ஆல்சோ. அதுலேருந்து என்னென்னாக்க இந்த கமிஷன் ஆஃப் என்கொயரி ஒரு 6 மாதத்தில் வரும். அது ரிப்போர்ட்டு. இப்போ போயிங் கம்பெனியாக வந்துடுவாங்க இதுக்குள்ளே. ஏன்னா அவனுடைய ஏர்கிராஃப்ட்டுங்கிறதுனால அவங்க இன்ஜினியர் கேட்பாங்க கோர்ட் ஆஃப் என்கொயரியில். அவர் இன்ஜினியர் சொல்கிறார், நீ என்ன சொல்லு, நீ தானே தயாரிப்பாளர், நீ என்ன சொன்ன, அவன் கரெக்டாக பண்ணியிருக்காங்கன்னு அவன் சொல்லணும். இதெல்லாம் பண்ணி முடித்தோன்னா 6 மாதத்தில் ஒரு ஃபைண்டிங் ரிப்போர்ட்ஸ் வரும் சார். அந்த ரிப்போர்ட்டில் இருக்கிறத ஒரு வார்த்தை கூட இல்லாமல் ஏர் இண்டியாவோ அல்லது இந்த 787 பயன்படுத்தக்கூடிய எல்லாருக்கும் அனுப்புவாங்க. உலகம் ஃபுல்லாக இருக்கிற எல்லா ஏர்லைனுக்கும் அனுப்புவாங்க. அதை ஃபாலோ பண்ணி ஆகணும் சார். அதுக்கு நம்மளுக்கு சாய்ஸே கிடையாது. இப்போ இந்த சூழ்நிலையில் பயணம் பண்ணுறவங்க எல்லாருமே ஒரு பேனிக்கோடு தான் பயணம் நிச்சயமாக இருக்கும், நிச்சயமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ஒன்றுமே இல்லை. நான் என் நண்பர்கிட்ட இப்போ வரதுக்கு முன்னாடி பேசிகிட்டு இருந்தேன். ட்ரிவாண்ட்ரம்லேருந்து துபாய்க்கு ஒரு ஃப்ளைட் போகிறதுங்க, ஒரு எமர்ஜென்சி ஹெவி லேண்டிங் ஆகுது எமிரேட்ஸ் ஏர்க்ராஃப்ட் இன் ஃபயருங்க. ஏர்க்ராஃப்ட் லேண்டட் இன் ஃபயர். 320 பேசஞ்சர். ஒரு பேசஞ்சருக்கு கொஞ்சம் சின்ன சின்ன அடிகள் இருந்தது, ஆனால் ஃப்ராக்சர் கூட இல்லாமல் எல்லா பேசஞ்சரும் சேஃபாக இருந்தாங்க. சரி, காரணம் என்னவென்றால் அவர் அங்கே எமர்ஜென்சி அங்கே டிக்ளேர் பண்ண உடனே, எமர்ஜென்சி நாட் மேடே, எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ண உடனே ஏர்போர்ட்டுடைய எல்லா ஏஜென்சியும் ரெடி ஆகிட்டாங்க. க்ரூ எல்லாம் ட்ரெயின்ட் ஆன உடனே இந்த ஏர்க்ராஃப்ட் டச் டவுன் ஆன உடனே கமாண்டர் வந்து ஒரு எவாக் சிக்னல்னு ஒன்று இருக்குது, அது அமைக்கிற உடனே கேபின் க்ரூ அந்த டோரை திறந்த உடனே அந்த மேலே இந்த படுக்க மாதிரி ஒன்று வரும், பெட்டு மாதிரி ஒன்று வெளில வரும். அதெல்லாம் பேசஞ்சர்லாம் இறங்கி சரிஞ்சு இறங்கி வந்துட்டாங்க. ஏர்க்ராஃப்ட் பத்தின்னு இருக்கு எமிரேட்ஸ் ஏர்க்ராஃப்ட் துபாயில். நீங்கள் வேணால் இதில் எடுத்து பாருங்கள், கூகுளில் எடுத்து பாருங்கள். சரி, ட்ரிவாண்ட்ரம் டு துபாய். ஒரு பேசஞ்சர் கூட இல்லை, க்ரூ எல்லாம் எல்லாருமே சேஃப். நேற்றுக்கு அதற்கான முயற்சிகளுக்கு நேரமே சாய்ஸே இல்லை, நேரமே இல்லை, நேற்று சான்ஸே இல்லை. ஏன்னா நேற்று ஏர்க்ராஃப்ட் ஏர்போர்ன் ஆச்சு, எவ்ரிதிங் வாஸ் நார்மல். அப்படியே ஏர்க்ராஃப்ட் சிங்க் ஆகிடுச்சு. இப்படி போய் அப்படியே இறங்கிடுச்சு. இது மெயினாக நம்ம என்ன பண்ண வேண்டியதுன்னா, ஒன்று நான் எல்லாருமே ரிக்வெஸ்ட் பண்ணுவேன். நேற்று நீங்கள் ஒரு சில டிவியில் பார்த்துருவீங்க, ஏர்ஃபோர்ஸில் இருக்கிறவங்கலாம் ரொம்ப இதில் தீவிரமானவர்கள். ஏன்னா அவங்க வந்து நம்ம வந்து
0.7 0.8க்கு அப்ரோச் பண்ணி தான் மேக் ஸ்பீடு போவோம். அவங்க சூப்பர் சானிக்கே போகிறாங்க. ராஃபேல்லாம் ஃப்ளைட் பண்ணுறாங்க. அவங்களோட DRDO இருக்குது, டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். அதில் இருக்கிறவங்களாம் இதில் அசோசியேட் ஆவாங்க. ஓகே. இந்த கமிஷன் ஆஃப் என்கொயரியில் நீங்கள் வந்து 1990 பெங்களூரில் ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. இந்தியன் ஏர்லைன்ஸ் ஏர்க்ராஃப்ட் ஒரு ஏர்பஸ் 320 14 பிப்ரவரி 1990. கரெக்ட். VTEPN. அந்த அந்த ஆக்சிடென்ட் ஆனவுடனே கோர்ட் ஆஃப் என்கொயரி முடிஞ்ச உடனே அன்றைக்கி இருந்த ஹர்மோன் தவன் சந்திரசேகர் கவர்மெண்ட்டில் ஏர்பஸ் எல்லாமே அதனுடைய இதை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணோம், கிரவுண்ட் பண்ணுங்கன்னு ஒன்று. அந்த சமயத்தில் மெயின்டெனன்ஸ்லேருந்து ஏர் மார்ஷல் SS ராம்தாஸுங்கிறவரை கொண்டு வந்தாங்க. ஓகே. ஏர் மார்ஷல் SS ராம்தாஸுங்கிறவர் வந்து இந்த ஃப்ளை பை ஒரு டெக்னாலஜியை IAFல ஏர்ஃபோர்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். அந்த பைலட்ஸ் அந்த எக்ஸாமினர்ஸ்லாம் வச்சு இதை டெஸ்ட் பண்ணாங்க. நம்ம இந்தியன் ஏர்லைன்ஸ் பைலட் வச்சு ப்ளஸ் பண்ணி ஏர்பஸ் இண்டஸ்ட்ரி வந்தாங்க. ஃபைனலாக அன்னைக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. திஸ் ஏர் 320 டிசைன் வைஸ் தப்பே இல்லை. சரி. அந்த சமயத்தில் நடந்த ஒரு விமானிகளுடைய ஒரு ஸ்ட்ரைக்கில் என்ன சொன்னாங்கன்னா, ஃப்ளை பை ஒரு டெக்னாலஜி வந்து பேசஞ்சருக்கும் அதுக்கும் பேசஞ்சர் ஃப்ளைட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு கோரிக்கையெல்லாம் வச்சாங்க 1993. சரி. அந்த சமயத்தில் அந்த பைலட் ஸ்ட்ரைக்கும் போது முடிஞ்ச உடனே இன்றைக்கி என்னங்க இன்றைய நிலைமை என்ன? இந்தியாவில் இருக்கிற எல்லா ஏர்லைனும், இண்டிகோ தான் பெரிய ஏர்லைன், இன்றைக்கி 300 ஏர்க்ராஃப்ட் மேலே 320 தான் வச்சுருக்கான். நம்மளுக்கு என்ன ஆகிடுதுனாக்க ஒரு புது டெக்னாலஜி வந்தோடனே நம்ம கொஞ்சம் மெதுவாக கற்றுக்கணும், வேகமாக கற்றுக்கணும். உங்களுக்கு ஒரு மக்களுக்கு புரியணுங்கிறத சொல்கிறேன். 90ல் சியோலோன்னு ஒரு கார் வந்தது, ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன். இப்போ எல்லாருமே ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் தான் யூஸ் பண்ணுறோம். ஆமாம். அன்றைக்கி ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் பாதி பேருக்கு அது தெரியல. கால் வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இது கிளச்சை தேடி விட்டாங்க, காரை போய் விட்டாங்க, நேராக ஹிட். அந்த இடத்துல கிளச்சே கிடையாதுங்கிறது அவங்களுக்கு அப்போ தெரியாது. அப்போ என்ன பண்ணோம்? பழக்கம், ப்ராக்டிஸ். அது அரசியலாக்கன்னு சொல்லாதீங்க, முயற்சி, பயிற்சி. இதுதாங்க இன்னைக்கு. ஓகே. உங்களுடைய எஃபர்ட் இருக்கணும், ரெகுலர் ப்ராக்டிஸ் இருக்கணும். ஏன்னா பாக்கி எல்லாமே ரெஜிமெண்டட். பைலட்டுடைய என்டார்ஸ்மெண்ட், பைலட்டுடைய ரெஃப்ரெஷர், கேபின் க்ரூ, இன்ஜினியர்ஸ் எல்லாமே ரெஜிமெண்டட்னா புஸ்தகத்தில் போட்டிருக்கு. நாளைக்கு மாதன் வந்து இந்த ஏர்க்ராஃப்டை சர்டிஃபை பண்ணான்னாக்கா அவர் ஷிஃப்ட்டுக்குள்ளே போய் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி அவர் லைசன்ஸ் இல்லைன்னா உள்ளே விட மாட்டாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடிய ஒரு சமயம். யார் இதற்கு முழுமையான பொறுப்பு இருக்க வேண்டும் சார்? அதாவது பொறுப்புன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, தனி மனிதனாகவும் ஒரு முன்னாள் விமான ஊழியராக மேனேஜராக இருந்தாங்கிறதுனால முழு பொறுப்பு ஏர் இண்டியா தான். அதாவது சர்வீஸுங்கிறது வந்து ப்ராமிஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் சார். சரி. நீங்கள் ஏன் ஒரே ஹோட்டலுக்கு போகிறீங்க சொல்லுங்கள்? அந்த ஹோட்டலில் நல்லா இருக்கும்ப்பா, பிரியாணி நல்லா இருக்குன்னு ஏன் போகிறீங்க? அந்த இடத்துல சுவையாக இருக்கும், நான் ஏற்கனவே டெஸ்ட் பண்ணேன், நல்லா இருக்குன்னு. ஏர் இண்டியா ஏர்லைன் என்னங்க சொல்கிறாங்க? ஐயா நீ வந்து 50,000 ரூபா கொடுத்தேன்னா நான் உன்னை வந்து அகமதாபாத் லண்டன் ஒன்று கொண்டு போகிறேன், மத்தியானம் 1:30 மணிக்கு கிளம்பி சாயங்காலம் ஒரு 8 ஹவருக்கு அப்புறம் ராத்திரி இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் ராத்திரி 8 மணிக்கு ஒன்று கொண்டு போகிறேன், சேஃபாக கொண்டு போகிறேன், உன்னை வந்து ஃப்ளைட்லலாம் கம்ஃபர்டபுளாக கொடுக்குறேன், சாப்பாடு கொடுக்குறேன்னு சொல்லி தான் அந்த ஃபேர் வாங்குகிறோம். ஆமாம். டிக்கெட்டுங்கிறது டாக்குமெண்ட் ஆஃப் கான்ட்ராக்டுங்க. நான் உங்களுக்கு ப்ராமிஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ், நான் உங்களுக்கு உறுதி கொடுக்குறேன். பொறுப்பு என்னோடது இல்லையா? யாரோ ஒருத்த பொறுப்புன்னா கவுண்டமணி ஜோக் மாதிரி மேலே இருக்கிறவங்க பார்த்துப்போம், அது கிடையாதுங்க. நான் தான் பொறுப்பு. ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் நான் தான் பொறுப்பு. ஆக்சிடென்ட் இஸ் ஆக்சிடென்ட், பட் பொறுப்பு ஏன் நடந்தது, ஆக்சிடென்ட் எப்படி நடந்தது, நான் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்லுவேங்க. இந்த ஏர்ஃபோர்ஸ் IAF காம்ப்ளெக்ஸ்குள்ளெல்லாம் போனீங்கன்னா அதில் எழுதியிருப்பாங்க, ஃப்ளைட் சேஃப்டி இஸ் எவ்ரிபடிஸ் பிஸ்னஸ். நாங்கள் எங்கள் ஆர்கனைசேஷனில் நம்ம ட்ரைனிங் சொல்லுவோம், நீ ஸ்வீப்பர் நினச்சிக்காத, நீ தான் மேஜர் ஆள். நீ ஒழுங்காக டாய்லெட்டை க்ளீன் பண்ணலன்னா நாளைக்கு இருக்கிற 250 பேசஞ்சர் அந்த டாய்லெட்டை யூஸ் பண்ணணும். வாட்டர் கரெக்டாக வருதா, ஹீட்டர் கரெக்டாக வருதான்னு பார்க்க வேண்டியது உங்கள் யூஸ். ஒவ்வொருத்தருக்கும் அது பைலட் தான் விமானம் ஓட்டுறது இல்லை, சேர்மன் தானே இல்லை, கூட்டு பொறுப்பு. ஆனால் எந்த ஏர்லைனாக இருந்தாலும் இந்த இன்சிடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் முழு பொறுப்பு நான் ஏர் இண்டியாவுக்கு தான் சொல்லுவேன். எஸ், நிறைய விஷயங்கள். நான் கொஞ்சம் இந்த விபத்து குறித்து எல்லோருமே நிறைய பேசிட்டாங்க. கரெக்ட். நீங்களே நேற்று நாள் முழுவதும் பேசியிருக்கீங்க.
அதனால தான் கொஞ்சம் நான் முழுமையாக என்ன நடக்குது, என்னெல்லாம் நடந்திருக்கணும், என்னெல்லாம் தவிர்க்கணும், என்ன ஃபியூச்சரில் எப்படி இருக்கணும்னு நான் எடுத்திருக்கேன். தேங்க்யூ. உங்களுடைய சேனல் மூலமாக லட்சக்கணக்கான வாசகர்களுக்கும் நேயர்களுக்கும் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன். ஒன்றே ஒன்று நடந்ததுனாக்க அந்தந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்கள கேளுங்க. இப்போது மோட்டர் பைக் இண்டஸ்ட்ரியில் ஏதாவது இன்றைக்கி ஒரு 350 சிசி வருதுன்னா அந்த ரிலேட்டடாக கேளுங்க. நீங்கள் கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னீங்கல்ல, டாக்டருக்கு போய் நம்ம வாட்ஸ்அப்பில் போய் உட்காந்து சர்க்கரை வியாதிக்கு என்ன தீர்வுன்னு நம்ம பேசக்கூடாது. ஏன்னா சொல்கிற இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருக்கணும், ஆத்தென்டிக்காக இருக்கணும், அது அனுபவத்தினுடைய பேக்ரவுண்டாக இருக்கணும். ரொம்ப நன்றி. உங்கள் அனுபவங்களை வெளிப்படுத்தியிருக்கீங்க, நேயர்களுக்கு சொல்லுவோம் சார். நேரம் கொடுத்து பேசியதுக்கு நன்றி மோகன். தேங்க்யூ. முயற்சிகளுக்கு